பகவானுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சார். அதாவது 9 பிளானெட்டில் முக்கியமான பிளானெட் வந்து குரு. ஸோ ஒரு குருவோட ஆசீர்வாதம் இல்லை நான் எதுவும் நடக்காது. ஸோ குருவோட ஆசீர்வாதம் வேணும். அந்த குருவோட பிளானெட் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கணும். ஒரு பொசிஷனில் குரு ஒரு ஹாரோஸ்கோப்பில் போய் உட்காந்துட்டான்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. காலம் முழுதும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய நிலைமை ஆகிடும். காலம் முழுதும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இருக்கும், ஒரு தொழில் வந்து இருக்கும். குருவோட பார்வை இல்லைன்னா தான் ஜாதகம் கெட்டுப்போம். அதனால தான் குரு பார்வை இருந்தால் கோடி நன்மைகள் நமக்கு வந்து கோடி நன்மைகள் கிடைக்கும் சொல்ல. அதுதான் குரு. 9 பிளானெட்டில் குரு ஒரு பிளானெட்டாக இருக்குது. குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாறுவார். ஸோ ஒவ்வொரு பிளானெட்டும் மாறும். ஒரு பிளானெட் வந்து இப்போ சனி எடுத்திங்கன்னா 2.5 வருஷம், அதே நேரத்தில் ராகு கேது எடுத்திங்கன்னா 1.5 வருஷம், குரு எடுத்திங்கன்னா 1 வருஷம். ஸோ இது பெரிய பிளானெட் இருக்கிறதுலே வந்து பெரிய பிளானெட்டாக இருக்கிறது இந்த 4 பிளானெட் தான். அதில் மீதி எல்லா பிளானெட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் எல்லாம் 30 நாள், செவ்வாய் மட்டும் 45 நாள் மாறும். மீதி எல்லாமே பிளானெட்டில் வந்து எதுவாக இருக்கும். அந்த ராகு கேது சனி அதில் குரு மாறுறது தான் விசேஷம். குரு ஒரு வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். குரு இந்த தடவை வீட்டுக்கு வர்றது தன்னோட சொந்த வீட்டுக்கே வரார். அதாவது உச்ச நிலைமைக்கு வரார். உச்ச நிலைமை கடகத்தில் வந்து உச்ச நிலைமையை பார்க்கறதுனால எஜுகேஷன் வழி இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை வரும், செயல்கள் வரும், குருவோட தன்மைகள் வரும். ஸோ குரு தன்மைகள் மென்மையான தன்மைகள், ஸ்மூத்தாக போகக்கூடியது, உலகத்தை ஒரு ஸ்மூத்தாக ஆக்கக்கூடிய தன்மை வரும், ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு எந்த சாரத்தை பெறானோ அந்த சாரத்தோட வலு வரும். அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள், ஒரு குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள், ஒரு குடும்பத்தில் இன்பத்தை கொடுக்குறேன், இன்பத்தோட வழி, ஒரு தொழில் கொடுக்குறேன், தொழில் ஸ்தானத்தை அமைச்சு கொடுக்குறேன், தொழில் ஸ்தானத்தை விருத்தி கொடுக்குறேன் தான் அந்த குரு. குருவோட வழி. குரு இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படின்றத சொல்கிறேன்.